வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, கோடிங் இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் நிரோஷ் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஆப்ஸ் கைஸ் 2 சர்ச் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் முதலாவது வர லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதில் லொக்கின் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் அதில் கண்டினியூ வித் கூகுள் கிளிக் இதில் என்னுடைய இந்த இமெயிலை கிளிக் பண்ணி நான் லொக்கின் ஆகிறேன். நான் இது வரைக்கும் ஒரு ஆப்ஸும் க்ரியேட் பண்ணதால் என்னுடைய முதலாவது ஆப்ஸை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கு. நான் க்ரியேட் நவுண்டை தான் கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள், பிஸ்னஸுக்குரிய ஆப்ஸ்க்கு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களா அல்லது இண்டிவிஜுவலாக ஆப்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்களான்னு கிடக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆப்ஸை நீங்கள் இதுலேருந்து க்ரியேட் பண்ணலாம். நான் பிஸ்னஸுக்குரிய ஆப்ஸை க்ரியேட் பண்ணுறேன். அதில் என்னுடைய யூடியூப் சேனலுக்குரிய ஃபேஸ்புக் லைக் பேஜுக்குரிய ஆப்ஸை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் ஃபேஸ்புக் பேஜ் இருந்தால் கிளிக் பண்ணுங்கள். இதில் என்னோடய ஃபேஸ்புக் பேஜுக்குரிய லிங்கை நான் பேஸ்ட் பண்ணணும். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் m.facebook.com இருக்கும். நீங்கள் எம்மை டெலீட் பண்ணிவிட்டு www டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுங்க. ஆப்புக்கு நாங்கள் நேம் ஒன்று கொடுக்கணும். அதை நான் நிரோஷ் மீடியான்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது ஐக்கன் ஒன்று செலக்ட் பண்ணணும். இதில் நான் கஸ்டம் ஐக்கானை கொடுத்துட்டு அப்லோட் கொடுக்குறேன். நான் என்னுடைய யூடியூப் சேனலுக்குரிய லோகோவை இதுக்கு ஐக்கானாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ க்ரியேட் ஆப்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய ஆப்ஸ் க்ரியேட் ஆகிட்டு, ஆப்ஸை நீங்கள் எடிட் பண்ணுறேன்டா எடிட் பண்ணிக்கொள்ளலாம். எடிட் ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். ஆப்ஸுக்கு தீம் மாற்றுறேன்டா தீம் மாற்றலாம். உங்களுக்கு தேவையான நீங்கள் இதில் எடிட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, அதில் பாருங்கள் பப்ளிஷ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணி காசும் ஏர்ன் பண்ணலாம். நான் இப்போ இந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். இதில் இந்த ஆம்புக்குரிய கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த டவுன்லோட் ஆம்புக்குரிய கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஆப்ஸ் வந்து டவுன்லோட் ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், என்னுடைய லைக் பேஜுக்குரிய ஆப்ஸ் வந்து நான் க்ரியேட் ஆகிட்டு.
நீங்கள் தீம்ஸ் மாற்றணுமெண்டா இதில் தீம்ஸ் மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்ச தீம்ஸை நீங்கள் இதில் மாற்றிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, உங்களோட ஆப்ஸை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளலாம். பாருங்கள், ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.